மறைந்த நடிகர் மதன் பாப் உடலுக்கு திரை பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். அதற்கு முன்பாக நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இறுதி சடங்கு மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு எவ்வாறு நடைபெற்று வருகிறது? மேலும் கள நிலவரம் என்ன? நேற்று மாலை உடல்நல குறைவின் காரணமாக உயிரிழந்த பன்முக கலைஞர் மதன் பாப் உடல் அடையாறுல இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்தே திரைக்கலைஞர்கள் அவரது உறவினர்கள் என பலரும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இன்று மாலை 4 மணி அளவில் அவரது உடல் பெசநகர் மின் மயானத்துல தகனம் செய்யப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரை பொறுத்தவரையில திரைக்கலைஞராக நடிகராக 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடித்திருந்தாலும் முதல்ல அவர் ஒரு இசைக்கலைஞராக தான் அறிமுகமாகிறார். இசைக்கலைஞராக கிருஷ்ணமூர்த்தி என்ற அவருடைய இயற்பெயர்ல ஒரு கிட்டார் வாசிப்பு கலைஞராக அறிமுகமாகிறார். ஏனென்றால் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இப்போதைக்கு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்கள்ல இசைப்பியல் ஏஆர் ரஹ்மானுக்கு கிட்டார் முதல்ல கிட்டார் கற்றுக் கொடுத்த ஆசிரியரும் மதன் பாபு என்ற தகவல்களும் வெளிவர தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில இசைக்கலைஞராக தனது வாழ்க்கையை கிருஷ்ணமூர்த்தி என்ற தன்னுடைய இயற்பெயருடன் தொடங்கியவர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரனுடைய இயக்கத்துல அவருடைய திரைப்பட நடிகராக முதல் படத்துல நகைச்சுவை நடிகராக அவரது திரை பயணத்தை துவங்குகிறார். அதற்கு பிறகாக தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல்வேறு மொழிகள்ல 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிக்கிறார். நகைச்சுவை நடிகர்களாகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல்வேறு வேடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல முக்கியமான நடிகராகவும் நடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மதன் பாபை பொறுத்தவரையில அவருடைய வெள்ளித்திரைக்கு அடுத்தபடியாக பின்னாட்கள்ல சின்ன திரையில நிகழ்வுகளுடைய நடுவர்களாகவும் அதாவது தனியார் தொலைக்காட்சியில நகைச்சுவை மற்றும் பல நிகழ்ச்சி ஆர்டிஸ்டுகள் பங்கேற்கக்கூடிய அசத்தப்போது யாரு போன்ற பிரபலமான நிகழ்வுகளின் நடுவராகவும் அதுல விளங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரது சிரிப்பிற்கு தனித்துவமான சிரிப்பிற்கு பெயர் போனவர். இந்த நிலையில அவர் அண்மை காலமாக கிட்டத்தட்ட 1-2 ஆண்டு காலமாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அதற்கான தீவிர சிகிச்சையில ஈடுபட்டு வருவதாக அவரது குடும்பத்தினர்கள் தெரிவித்திருந்தனர். முன்பாக திரைப்பட நடிகர் தியாகம் கூட அண்மையில நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த தகவலை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில நோயுடைய தீவிரம் காரணமாக உடல்நலக் கோளாறு காரணமாக நேற்று மாலை அவர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து அவரது உடல் என்பது அடையாறிலிருந்து திருவான்மூருக்கு கொண்டு வரப்பட்டு திருவான்மூர்ல இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு அதாவது இந்த மாலை அடையாறுக்கு கொண்டு வரப்பட்டதற்காக நேற்று இரவு கேப்டன் விஜயகாந்துடைய மகன் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். நடிகர் சங்கம் சார்பில் நிர்வாகிகள் நாசர், பூச்சி முருகன், சவுந்தரராஜன் ஆகியோர் சற்று முன்னர் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கின்றனர். அதை தவிர்த்து அவருடன் பணியாற்றிய பல்வேறு நடிகர்கள் நேர்கள் ரவி, இயக்குநர்கள் எஸ் ரவிக்குமார், நடிகர் மற்றும் தாவேகா தலைவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் உள்ளிட்ட பல்வேறு திரைக்கலைஞர்களும் அவரது உறவினர்களும் தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முக்கியமாக தற்போது தமிழ் திரைக்கலைஞர்கள்ல முக்கிய கலைஞர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுடன் அவர் திரை பகிர்ந்திருந்திருக்கிறார். வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல கமல்ஹாசனுடன், பிரெண்ட்ஸ் திரைப்படத்துல நடிகர் விஜயுடன் என முன்னணி கலைஞர்களுடன் நகைச்சுவை நடிகர் வேடங்களிலும் குணச்சித்திர நடிகர் வேடங்களிலும் திரைக்கலைஞராக பணியாற்றிருக்கிறார். நகைச்சுவை நடிகராக பணிபுரிந்திருக்கிறார். நேற்று அவர் மறைந்திருந்தாலும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தருபவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக அவரது சிரிப்பு என்றுமே எங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ற அளவுக்கு அவரது அந்த தனிப்படும் திறமை வாய்ந்த அந்த சிரிப்புக்காகவே அவர் அடையாளம் காணப்பட்டார். அந்த நிலையில உடல்நலக் கோளாறின் காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய அவரது உடல் அடையாறுல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உறவினர்கள், திரைக்கலைஞர்கள் என பலதரப்பட்டோரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதற்கு பிறகாக இன்று மதியம் 3 மணிக்கு மேலாக அவரது உடலுக்கான இறுதி நிகழ்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு 4 மணி அளவில் பெசநகர் மின் மயானத்துல அவரது உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.